வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ்ட் ஆப்ஷன். வழக்கமாக இது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் நம்ம இந்த காப்பி பேஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இன்றைக்கி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. இப்போ நமக்கு வந்து இங்கே கிராஸ் மார்ஜின் அண்ட் கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் டு சேல்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம அரைவ் பண்ண போகிறோம். வழக்கமாக இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். சேல்ஸ் minus cost, gross margin divided by sales போட்டிங்கன்னா உங்களுக்கு gross margin percentage கிடச்சிடும். இப்போ நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், இதே ஃபார்முலா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணால் இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா செல்லுக்கும் நம்ம அப்படியே கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம். அப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை கலர்ஸ் ஏதாவது செல்ஸில் ஃபில்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் போயிடும். பிகாஸ் நீங்கள் காப்பி பண்ணுற செல்லில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே தான் அது ஃபார்முலாவோடு சேர்த்து மற்ற செல்ஸ்க்கும் பேஸ் பண்ணும். இதே நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். அண்டு கொடுக்குறேன். சேம் ஃபார்முலாஸை காப்பி பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி ஓகே ஹிட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிருக்கு. பட் அதே நேரத்தில் நீங்கள் பண்ணி வச்ச ஃபார்மேட்டிங்கும் போகலை. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் பேஸ்ட் ஸ்பெஷல். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஓவர் டியூ டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட், டியூ டேட், அமௌண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சப்சீக்வெண்ட்டாக ஒரு கிரெடிட் நோட் போட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா 5,43,673 இருக்குது. ஆக்சுவலி இது என்ன பண்ணணுன்னா, இதில் நான் நெட் ஆஃப் பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி இந்த இன்வாய்ஸில் இந்த 1,52,056 இந்த 20,280 கிரெடிட் நோட்டை லிஸ்ட் பண்ணி 1,30,31 தான் நான் காமிக்கணும். இங்கே அது ரெண்டாக காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று இதை மேனுவலாக எடிட் பண்ணி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு -20,280 அப்படின்னு போட்டு இந்த ரோவை டெலீட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா இதை மேனுவலாக ஒரு கேல்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி இங்கே வேல்யூவை கெயின் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அதே ஷார்ட்கட் கீ தான் Ctrl+C. இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் ஸ்பெஷல் ஹிட் பண்ணுங்கள். அப்படியே பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் அதை ஆட், இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் ஆட் அப்படின்னு இருக்கும். ஆடை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் அங்கே ஆட் பண்ணி அதோட நெட் ஆஃப் பண்ணி 1,31,776 லிஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரே கிளிக் டெலீட் பண்ணி போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு மேனுவல் இன்டர்வென்ஷன் ஓரளவுக்கு குறையும். அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ், டேட் வைஸ் இங்கே என்கிட்ட ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி அளவு ஒரு நாளும் ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரிசர்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போகணும். இது கொஞ்சம் இன்வர்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு டேட் எல்லாம் ரோ வைஸ்லேயும் காலமில் ப்ராடக்ட்டும் இருந்ததுன்னா, ஏன்னா ப்ராடக்ட் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்க சௌரியமாக இருக்கும். இதை எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டேபிள் ரேஞ்சை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணுங்கள், கீழே வாங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுங்க, டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு சின்ன செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள்
நமக்கு சீரியல் நம்பர் வேண்டாம், அதை நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வைஸ் டேட்ஸ் வந்துருச்சு. ஒரு டேட்லேயும் என்ன குவான்டிட்டிஸ் மேனுஃபேக்சர் ஆச்சோ அது அழகாக இப்போ காலமில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதோட டோட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ரோவில் இருக்கிறத காலமில் இருக்கிறத ரோலையும் ஈஸியாக நீங்கள் மைக்ரேட் பண்ணிட்டீங்க. அநேகமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.